நாம் கேட்கின்ற துஆக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் எவை என்ற தலைப்பிலே ஒரு சிறிது நேரம் உங்களோடு சில விடயங்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையிலே கூறுகின்ற பொழுது وَإِذَا سَأَلَكَ عِبَادِي عَنِّي فَإِنِّي قَرِيبٌ أُجِيبُ دَعْوَةَ الدَّاعِ إِذَا دَعَانِ. என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி உம்மிடம் கேட்டால் நான் மிகவும் சமீபத்தில் இருக்கிறேன், அவர்களுடைய துஆவுக்கு, அவர்களுடைய அழைப்புக்கு விடையளிக்கிறேன் என்று அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளைக்கு 70 விடுத்தம், இன்னும் சில ஹதீஸ்களில் 100 விடுத்தம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிழை பொறுக்க தேடுவார்கள், துஆ செய்வார்கள் என்று நாம் படித்திருக்கிறோம். அந்த வகையிலே நாம் கேட்கின்ற துஆ எப்பொழுது அங்கீகரிக்கப்படுகிறது என்றால், அதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சந்தர்ப்பங்களை நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். இரவு நேரத்திலே, இரவினுடைய கடைசி பகுதியில், அதாவது தஹஜ்ஜுடைய நேரம் என்று சொல்லக்கூடிய அந்த நேரத்திலே அல்லாஹு தஆலா அடிவானத்துக்கு வருகிறான், வந்து கேட்கிறான், என்னிடத்தில் கேட்பவர்கள் யாரும் இல்லையா? அவர்களுக்காக கொடுக்க நான் காத்து கொண்டிருக்கிறேன். என்னிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்பவர்கள் யாரும் இல்லையா? அவர்களுடைய பாவங்களை மன்னிக்க காத்து கொண்டிருக்கிறேன் என்று அல்லாஹு தஆலா கூறுகிறான். இந்த நேரத்தில் நம்முடைய அதிகமானவர்கள் தூக்கத்திலேயே கழிக்கிறோம். சுபஹுடைய நேரத்துக்கு வருகிறோம், ஆனால் சுபஹுக்கு முன்னால் உள்ள அந்த தஹஜ்ஜுடைய நேரத்திலே கேட்கின்ற துஆவை அல்லாஹ் அங்கீகரிக்கிறான். இன்ஷா அல்லாஹ் இனி வரும் காலங்களில் எல்லோரும் தூங்குகின்ற பொழுதோ நாம் எழுந்து அவரிடத்திலே தொழுதுவிட்டு எங்களுடைய தேவைகளை கேட்க வேண்டும். அன்பாத சகோதரர், அதே போன்று நாம் தொழுகின்ற சுஜூதுடைய நேரத்தில் கேட்கின்ற துஆவை அல்லாஹ் அங்கீகரிக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அக்ரபு மா யகூனுல் அப்து மிர் ரப்பிஹி வஹுவ சாஜிதுன் ஃபஅக்ஸிரு துஆ. அல்லாஹு தஆலாவுக்கு மிகவும் விருப்பமான நிலை சுஜூதுடைய நிலையாக இருக்கிறது. எனவே நீங்கள் அந்த நேரத்திலே அதிகமாக துஆ செய்யுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். சுஜூதுடைய நேரத்திலே நாங்கள் அதிகமாக துஆ செய்ய வேண்டும். அதிலும் சுன்னத்தான தொழுகையாக இருந்தால், எங்களுக்கு அரபு மொழியில் கேட்க முடியாவிட்டாலும் நமக்கு தெரிந்த பாஷையான தமிழ் பாஷையிலே எங்களுடைய தேவைகளை அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். அதே போன்றுதான் அன்புக்குரிய சகோதரர்களே, முஅஸ்ஸின் அதான் சொல்லப்பட்டு இகாமத் சொல்லப்படுகின்ற அந்த நேரத்துக்கு இடையிலே உள்ள அந்த நேரத்துக்கு நாம் கேட்கின்ற துஆவை அல்லாஹ் அங்கீகரிக்கிறான். நாம் அதிகமானவர்கள் இகாமத் சொல்லும் வரைக்கும் ஏதோ ஒன்றை கதைத்துக் கொண்டிருப்போம். மிகவும் முக்கியமான நேரமாக இருக்கிறது. அந்த நேரத்திலே கேட்கின்ற துஆவை அல்லாஹ் தட்டிவிட மாட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அத்துஆஉ பைனல் அஸானி வல் இகாமத்தி லா யுரத்து. அதானுக்கும் இகாமத்துக்கும் இடையில் கேட்கப்படுகின்ற துஆ தட்டிவிடப்பட மாட்டாது. அப்படி என்றால் அல்லாஹு தஆலா அந்த துஆவை ஏற்றுக்கொள்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அதே போன்று ஒரு நோன்பாளியின் துஆ, ஒரு நோன்பாளி நோன்போடு இருக்கின்ற நேரத்திலே கேட்கின்ற துஆவை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்கிறான். அதே போன்று மழை பெய்யும் நேரத்தில் நாம் கேட்கின்ற துஆ, மழை இன்றும் நேற்றும் மழை பெய்து கொண்டிருந்தது. நம்ம எத்தனை பேர் துஆ செய்தோம், நம்முடைய தேவைகளை கேட்டோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இவைகளெல்லாம் எங்களுடைய துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய சந்தர்ப்பமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்றுதான் ஜும்ஆவுடைய நாளில் ஒரு நேரம் இருக்கிறது. அந்த நேரம் எதுவென்று யாருக்கும் தெரியாது. ஜும்ஆவுடைய தொழுகைக்காக நாம் வந்தால் அந்த சந்தர்ப்பங்கள் எந்தெந்த ஓய்வு நேரங்கள் நமக்கு கிடைக்கிறதோ அந்த நேரங்களில் நாம் எங்களுடைய தேவைகளை அல்லாஹ்விடத்திலே கேட்டுக்கொள்ள வேண்டும். அதே போன்று அநீதிக்கு ஆளானவனுடைய துஆவையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். இத்தகி தஅவத்தல் மظلوم فإنها ليس بينها وبين الله حجاب. ஒரு அநீதிக்கு இழைக்கப்பட்டவன், அவனுடைய துஆவுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையிலே எந்தவித திரையும் கிடையாது. அல்லாஹ் தஆலாவிடத்தில் கேட்டால் அல்லாஹ் தஆலா அவனுக்கு விடையளிக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதே போன்றுதான் ஒரு பயணி பயணத்திலே இருக்கின்ற பொழுது கேட்கின்ற துஆவை அல்லாஹ் தஆலா
அங்கீகரிக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, அதிகமானவர்கள் பயணம் செல்வதாக இருந்தால் பாடல்கள் கேட்டுக்கொண்டு ஆடல்கள் கேட்டுக்கொண்டுதான் இந்த பயணங்களை தொடங்குகிறார்கள். ஆனால் அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், பயணத்திலே கேட்கின்ற துஆவை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்கிறான். அதே போன்றுதான் பெற்றோர்கள் தன் பிள்ளைக்காக கேட்கின்ற துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். அதே போன்று பிள்ளைகள் தன்னுடைய பெற்றோருக்காக கேட்கின்ற துஆவை ஏற்றுக்கொள்கிறான். எப்பொழுதாவது என்னுடைய பிள்ளைக்கு நான் துஆ செய்திருக்கிறேனா? நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். அவனுக்கு தேவையான கல்வியை கொடுக்கிறோம், பொருளாதாரம் பணத்தை கொடுக்கிறோம், வாகனத்தை வாங்கி கொடுக்கிறோம். நாம் துஆ செய்வது கிடையாது. யா அல்லாஹ், என்னுடைய இந்த பிள்ளையை ஒரு நல்ல மனிதனாக, உனக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய மனிதனாக நீ ஆக்குவாயாக என்று நாம் அல்லாஹ்விடத்திலே அந்த தஹஜ்ஜுடைய நேரத்திலே, அந்த ஜும்ஆவுடைய நேரத்திலே, அந்த வாங்குக்கும் இகாமத்துக்கும் உரிய அந்த நேரத்திலே கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களில் எல்லாம் எங்களுடைய குழந்தைகளுக்காக நாம் துஆ செய்ய வேண்டும். அதே போன்று குழந்தைகளாகிய நாங்கள் எங்களுடைய பெற்றோருக்காகவும் துஆ செய்ய வேண்டும். அவர்கள் சிறு வயது முதல் எங்களை அழகான முறையிலே பராமரித்தார்கள். அதே போன்று அவர்களுக்காக நாம் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த துஆ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய சந்தர்ப்பங்களை நாம் கவனித்து அந்த துஆக்களை கேட்கின்ற பொழுது அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். யாரும் இந்த உலகத்திலே தேவையற்றவர்கள் கிடையாது. வல்லாஹு கனிஜுன், அல்லாஹ் மாத்திரம்தான் செல்வந்தன், தேவையற்றவன். நாம் எல்லோரும் தேவையுடையவர்களாக இருக்கிறோம். எனவே எங்களுடைய தேவைகளை நாங்கள் நேரம் ஒதுக்கி அந்தந்த சொல்லப்பட்ட அந்த நேரங்களில் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே கேட்பதன் ஊடாக அவனுடைய பாவ மன்னிப்பையும் மக்ரிஃபத்தையும் அவனுடைய அருளையும் என்றென்றும் நாம் வேண்டி அவனிடத்திலே அருளை பெற்றுக்கொள்வோமாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته. سبحانك اللهم